கியாமத்து நாள்ல எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ற 4 பேர். கியாமத்துல எங்களுக்கு எதிராக சாட்சி 4 பேர் சொல்லுவாங்க. அது ஒருத்தர் யார் தெரியுமா? பூமி. நாம பாவம் செஞ்ச இடம் நாளை கியாமத்து நாள்ல பேசும். நல்லா காதுல போட்டுக்கோங்க. யாருக்கும் சொல்ல இல்லாத அந்த ரங்கத்துல பாவம் செஞ்சேன் எங்க செஞ்சாலும் ஒரு இடம் ஒன்று இல்லையா, அந்த இடம் கியாமத்து நாள்ல பேசும். இந்த நாள்ல இந்த நேரத்துல இந்த டைம்ல இவ்வளவு நேரம் இவன் பாவம் செய்தான் என்று பூமி பேசும். லேசில சொல்றதில்லை, யாரும் தப்பிக்க முடியாது. இந்த பூமி எல்லாம் பேச வைப்பான். இது ஒரு பெரிய ஆபத்து எங்களுக்கு. இரண்டாவது யாரும் கிராமம் காத்திரிக்கணும் இருக்காங்க இல்லையா, 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எழுதியதை அவங்க சாட்சி சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இங்க பாவம் செஞ்சான். மூணாவது நம்ம எதிரி பிறந்ததிலிருந்து மௌத்தாகிறது வரை ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருக்காங்க. அவருடைய வேலை 100 எழுதுறது. அவர் தார ரெஜிஸ்டரை பார்த்து தான் சொல்லுவானா, லா யல்லாஹு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா. யா அல்லாஹ் நான் செய்த சின்னதை விட்டு இல்ல, பெண்ணும் பெரியதை விட்டு இல்ல, எல்லாம் எழுதி வச்சிருக்கிறே, எல்லாம் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லுவான். இது 3வது சாட்சி. 4வது சாட்சி எது சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு எதுடா? அவர் உசுருக்கும் ரூஹுக்கும் நாளை கியாமத்தினால எங்களுக்கு எதிரா 4வது சாட்சி எது? எங்கட உடல் உறுப்புகள் பேசும். உடல் உறுப்புகள் பேசும். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். அல்லாஹ் சொல்ல பொத்தி விட வாய்க்கு சீலவை, வாய்க்கு சீலவை. பொய்ய சொல்றான், பொய் பேசுறான். இங்கேயும் வாய்க்கு சீல் வச்சா கை பேசும், கால் பேசும், காதுகள் பேசும். சொல்லுவான், லிம ஷஹித்தும் அலைனா, லிம ஷஹித்தும் அலைனா. எங்களுக்கு எதிராக ஏண்டா சாட்சி சொல்ற, ஏன் சாட்சி சொல்ற, நான் உனக்காக இப்படி செஞ்சேன் என்று உடல் உறுப்புகளை பார்த்து கதறுவான், கத்துவான். அது சொல்லுமா, காலு அன்தகல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. இந்த உலகத்திலே எல்லாத்தையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களை பேச வச்சுட்டான். தப்பி கேளுமா? கை பேசும் மறந்துடாங்க, கால் பேசும் மறந்துடாங்க, இடம் பேசும், மலாய்க்கமா பேசுவாங்க, அந்த ரெஜிஸ்டார் பேசுவாரு.